நண்பர்களே, தாலியோடு வந்திருக்கேன். பதறாதீங்க. இப்போலாம் 10வது 12வது படிக்கிறவங்களே கல்யாணம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. பட் பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு கரெக்டான வயசு எதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு என்னை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஃபீமேல் பயாலஜிக்கல் சைக்கிளில் அவங்க பாடியில் குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் எக்ஸ் தான் இருக்கும். புதுசாக எதுவும் ப்ரொடியூஸ் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் 10 எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுவும் மாதம் ஓவலேஷன் அப்போ குறைஞ்சிக்கிட்டே வரும். 30 வயசுக்கு மேலே கொஞ்சம் வேகமாக குறையும். 35 வயசுக்கு மேலே குவான்டிட்டியும் குறையும், குவாலிட்டியும் குறையும். ஸோ ஃபீமேல்ஸ்க்கு பெஸ்ட் ஏஜ் டு கெட் மேரிட்னா ஏர்லி 20s தான், 20லேருந்து 25க்குள்ளே. அதுவும் முடியலன்னா 25 to 30க்குள்ளே பண்ணலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு 35க்குள்ளே பண்ணிட பாருங்க. 35க்கு மேலே தான் குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ், மிஸ்கேரேஜஸ் இதெல்லாம் வரதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. அடுத்து பசங்களுக்கு வரேன். பசங்களுக்கு கேர்ள்ஸ் மாதிரி டெஃபினட் அமௌண்ட் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் அப்படின்னு ஒன்று கிடையாது. அது கண்டினியூஸாக ப்ரொடியூஸ் ஆகிட்டே தான் இருக்கும். பட் ஸ்பெர்மோட குவாலிட்டி குறையிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏஜ் ஆக ஸ்பெர்மோட கவுண்ட்டு, மார்ஃபாலஜி, மொட்டிலிட்டி இது எல்லாமே குறையிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ மேலுக்கு பெஸ்ட் ஏஜ் டு கெட் மேரிட்னா 20 to 35 தான். முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் 40க்குள்ளேயாச்சும் நீங்கள் பண்ண ட்ரை பண்ணுங்க. கல்யாணம் பண்ணுறதுக்கு துடிச்சிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. பாய்.